ஹாய் guys, வெல்கம் டு லூனா BTSFF தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் 51 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 51. அப்புறமா இன்னொன்று சாரிப்பா, வீடியோ நிறைய நாள் வரல. சாரி, ஃபியூ பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதனால் வீடியோ வரல. இனிமேல் நான் வீடியோ ரெகுலராக கூட ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய சப்போர்ட் தருவீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்து ஒன் ஷாட் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். நான் க்ரியேட் பண்ணிட்டு ஐடி வந்து போஸ்ட்டில் வந்து போடுறேன், ஓகேவா? அண்ட் மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒன் ஷாட் என்ன வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதில் போடலாம். பர்த்டே விஷஸ் போடுவேன். ஓகே, நம்ம வாங்க ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து வயன் என்னம்மா டைம் என்ன ஆகுதுடி? காலேஜ் டைம் ஆகலையா? காலேஜா? இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி மண்டேடி. அதுக்குள்ளே சண்டே முடிஞ்சிச்சா சொல்லி எனக்கு கத்துறீங்க உங்கள் அம்மா. ஆமாம், உனக்கு சண்டே ஒரு 1 வீக் ஃபுல்லாக இருக்கும் உனக்கு சண்டே. அம்மா கத்தாதம்மா, டைம் ஆகுதுடி, இன்னும் 1/2 இருக்கணும்டி காலேஜில். கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்க. டக்குன்னு ஏஞ்சி போய் குளிச்சிட்டெல்லாம் வந்து உட்காந்து முடி சீவிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீ சமைச்சு முடிச்சியா? என்ன சமைச்சு முடிச்சியா நீ? அது இன்னும் இல்லை. ஃபஸ்ட் நீ சமைச்சு முடி, அதுக்குள்ளே நான் கத்தாதம்மா. என்ன நீ சமைக்கம்மா அப்போ என்ன வந்து கத்துற? சமைச்சு முடி. முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் கிச்சனில் போய் சமைச்சிட்ருக்காங்க. நீங்களும் ரெடியெல்லாம் ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தால் உங்கள் அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இவருக்கு வேறு வேலை வெட்டியிலன்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் போய் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சொல்லிட்டு உங்களுக்கு 2 பாக்ஸ் தராங்க. நீங்கள் வந்து இது எதுக்கு? உன் மாமாவுக்கு. நான் எத்தனை வாட்டிவா சொல்லுது அவனுக்கு தரமாட்டேன்ட்டு. என்னடி அவன்ற? இதே அதிகம் மரியாதை. அவன் என் தம்பிடி. உன் தம்பியாக இருக்கட்டும் நொன்னியாக இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவன் புருஷன்டி. நிறைய வாட்டி சொல்லிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. நீ சொன்னால் சொல்லி கொண்டாடி உங்கள் அம்மா போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு நான் எடுத்துன்னு போக மாட்டேன். அம்மாவை இன்டர்னல் போடலான்னு தெரியாது. அம்மா என்ன நீயும் தவிர எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆமாடி போடின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு மிஸ்டர் என்னடி டைம் ஆகுது போகலாமா? நீ எப்போ? என்னப்போ பொண்டாட்டி பாடியே பண்ணுற? என் பொண்டாட்டியை திட்டினால பொண்டாட்டி மேலே அப்படியே பாசம் பொங்குதுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை திட்டினோடனே புருஷனுக்கு இது. அப்பா வாப்பா, டைம் ஆகுதுப்பா, இன்னும் 10 நிமிஷத்தை கேட் முடிடுவாங்கப்பா. அப்பா நீ தான் ஃபைன் கட்டணும்ப்பா. எவ்வளோ? 1000 ரூபாய் கட்டுறியா? 1000 ரூபாவா? எனக்கு எங்கே அவ்வளோ? அப்பா பேசாமல் வாப்பா கிளம்பலான்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா சரி நான் போய் ஷர்ட்டு மாற்றிட்டு சொல்ல. அப்பா இங்கே இதுலேயும் ஹேண்ட்ஸமாக இருக்கப்பா, வாப்பான்னு சொல்லிட்டு வெளியே கொடுக்குறோன்னு ஓடி வண்டியில் ஏறிட்டு வாப்பான்னு கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா வரேன் இருன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வண்டி எடுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். உங்கள் அப்பா வண்டியில் போனால், பஸ்ஸில் போனால் ஒரு 1/2 ஆகிடும். அதனால உங்கள் அப்பாவை கூப்பிட்டீங்க. உங்கள் அப்பா வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஸ்லோவாக போகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அப்பா என்னடி இப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிற? வேறு எப்படி போவாங்க? அப்பா நீ எதுங்கப்பா, நானே ஓட்டுறேன், பின்னாடி வா உட்காடு. நான் ஓட்டுறேன்டி. நீ பின்னாடி உட்காருப்பா, நீ வரும்போது மெதுமாக படி வந்துக்கோ, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, தயவுசெய்து பின்னாடி இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாவை பின்னாடி உட்கார வச்சு நீங்கள் பாட்டு சுன்னு ஓட்டுறீங்க ஃபாஸ்ட்டாக. நியர்லி 70 மேலே ஓட்டுறீங்க. உங்கள் அப்பா ஃபைன் போடாங்கடி. போட்டால் போடணும். என்ன 500 போடுவாங்களா? நான் லேட்டாக போனால் 1000 போடுவாங்க. அது 500 கம்மி தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஸ்பீடாக போய் இறங்கிட்டு நன்றிப்பா, பத்திரமா போ, பாய். உங்கள் அப்பா பார்த்துட்டு வயன்
உன் மாமா பாக்ஸ் கூட்டடின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து அந்த பாக்ஸ் எடுத்து தராரு. நீங்கள் பார்த்துட்டு, அப்பா உன் தாய் மாமன் தானேடி? தாய் மாமன் வீட்டிலேருந்து நல்லா பேசுகிறான். ஆனால் இந்த காலேஜுக்கு வந்தால் பத்திரக்காளி ஆளாம். நீ ஏன் எல்லாத்துக்கு புசுக்கு புசுக்குன்னு டென்ஷன் ஆகிற? தெரில பண்ணி டென்ஷன் ஆகுது. சரி சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து குத்துறேம்மா. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கொடுக்க மாட்டேன்ட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லூனா வரா. என்ன அங்கிள் என்னாச்சு? அதுவாம்மா லூனா பாரும்மா, லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்றா. யாருக்கு? ஜங்குக்கு சாருக்கா? ஆமாம்மா. தாங்க அங்கிள் நான் தரேன். நீங்கள் பார்த்துட்டு அவள் தருவா. அப்போலேருந்து என் மச்சானை எப்படி இது பண்ணதான் யோசிக்கிறா. கொடு, கரெக்ட் பண்ணிடுவா. உங்கள் அப்பா பார்க்குறாரு. லூனோ ஏன் இப்படி பேசுகிற? அங்கிள் தான் இருக்கார்ல. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். சரிம்மா லூனான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து லூனா கிட்ட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு வாடி வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனீங்க. லூனா வந்து உங்கள் மண்ணை மேலே வச்சுட்டு, அறிவில்லை அங்கிள்கிட்ட என்ன சொன்ன அறிவில்லையாடி? எங்கள் அப்பா தான் கண்ணுக்க மாட்டார். வான்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ்குள்ள ரூம் இந்த மீன்ஸ் கிளாஸுக்கு போயிட்டீங்க. லாஸ்ட்டு பெஞ்சு சைட் விண்டோ கிட்ட போய் உக்காந்துட்டு ஃபோன் உட்காந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ உள்ளே வந்து ஒரு டக்குன்னு சவுண்ட். நீங்கள் வந்து யாருன்னு பார்க்குறீங்க. பட் ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு பீரியடாக வந்தான் போல். நீங்கள் பார்த்துட்டு பையன் கூல் எது டென்ஷன் ஆகிற கூல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. எல்லாம் நிற்கிறாங்க. குட் மார்னிங் சார் அப்படியே காலையில் கோலஸாக குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏண்டா குட் மார்னிங் சார் இழுக்கிறீங்க? அதுவா சார்? ஒன்றும் இல்லை சார். உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காந்துட்டு கண்டுக்கவே இல்லை. ஜங்குங்களை பார்க்குறான்னு நீங்கள் ஜங்குக்கு பார்த்து கண்டுக்கவே இல்லை. அப்போ ஜங்குக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்க்கணுமே, அது கிளாஸும் கவனிக்கல, ஒன்றும் கவனிக்கல. எல்லோரும் சீரியஸாக பார்க்குறாங்க ஜங்குக்கு எடுக்கிற கிளாஸு. பொண்ணுங்கள்லாம் வலிஞ்சிக்கிட்டே பார்க்குதுங்க. நீங்கள் சீரியஸாக எழுதிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு வயன் மிஸ் வயன் எஸ் சார் வாட் ஆர் யூ டூயிங்? இவன் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். லிசனிங் டு த கிளாஸ் சார். சார் வாட் இஸ் திஸ்? சால்வ் திஸ் சம்மன். சார் ஐ செட் டு சால்வ் திஸ் சம். நீங்கள் பார்த்துட்டு இவன் ஒருத்தன் இப்போ சால்வ் பண்ணலன்னா நீ கிளாஸ் பண்ண கற்றுவோம். அப்போ நம்ம கேட்டால் இல்லடி இவன் நல்லா தாண்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைலாக் கூட பேசுகிறது. மூஞ்சி பாருன்னு சொல்லிட்டு மிஸ் வயன் ஐ எம் டாக்கிங் டு யூ. கம்மிங் சார்ன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அந்த சமம் போடுறீங்க. உங்களுக்கு தெரியும் போல் அந்த சம் நீங்களும் போட்டு வந்துட்டீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன பச்சியா நேற்று நைட்டு? இல்லை சார். அப்போ எப்படி இந்த சம் போட்ட? அந்த சமன் தெரியும் சார். அதான் எப்படி? நேற்று போட்டேன் சார், புக்கில் இருந்துச்சுன்னு சொல்லி சும்மா போட்டேன் சார். அப்போ எதுக்கு மேக்ஸ் ஃபெயில் ஆகிற? எனக்கு மேக்ஸ் புரியலடா, நீ எடுத்தது சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நான் ஃபெயில் ஆகாமல் சொல்லுவாயன். என்டைய கிளாஸில் நீ ஒருத்தி மட்டும்தான் ஃபெயில் ஆகிற. இனிமேல் ஃபெயில் ஆக மாட்டேன் சார். எவ்ரி டைம் இதில் எடுத்து தான் சொல்கிற வயன். இனிமேல் ஆகாது சார். ஐ பிலீவ் இன் யூ. பிலீவ் சார் சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. பக்கத்தில் கூட வந்துட்டு ஏண்டி அவளை நெக்கலை ஏற்றுறபடி பேசுகிற? வாய் முட்டை உட்காடி, உனக்கு என்ன போய் ஃப்ளோட் பண்ணிக்கோ. வையன் போடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க. லூனா வந்துட்டு சிப்பேன்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து சீரியஸாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு அட போடி பழிதேசின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுதுன்னு பாட உட்காந்துட்ருக்கீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ ஜங்கு கொஞ்சம் வெளியே போகலான்னு பார்க்குறேன். அப்போ வந்து லூனா அந்த சார் சொல்லு லூனா. சார் உங்கள் கூட ஒரு 2 நிமிஷம் பேசணும் சார். கம் டு மை கேபின்னு சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க. கேபினா என்னென்ன பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. லூனா வந்துட்டு சார் சொல்லு லூனா. அங்கிள் இது கொடுக்க சொன்னார். மாமா கொடுக்க சொன்னாரா? ஆமாம் சார். என்ன அவளுக்கு என்ன அவள் கொடுக்க மாட்டான் சண்டை போட்டிருந்தா சார்.
என்ன பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லு. இல்லை சார், காலையிலேருந்து ஒரு மாதிரி கோவமாக சிறுன்னு இருக்கா சார். என்ன பிரச்சனைன்னா இப்பயே பேசிங்க, இல்லைனா கன்வின்ஸ் பண்ண கஷ்டம் அவளை, தெரியும்ல? தெரியணுண்ணா, நான் பார்த்துக்குறேன். நீங்கள் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? அதுவா சார், முடிக்கல சார். மர்மண்ட சார். என்ன சார், போய் சாம போட்டு முடிப்போ. சார் சார் சார், என்ன தேன் நம்பர் வாங்கித்தாங்க சார். ஏன்னா ப்ரொஃபஸர் டி. ப்ரொஃபஸர் ஐயான ஸ்டூடெண்ட் அப்போ டின்னு சொல்லுவாங்களா? ஐயோ, நீ வையன் ஃப்ரெண்ட் சொல்ல சின்ன சின்ன அப்படியே வந்துச்சே. அண்ணன் தானே சொல்லி சுற்றுறேண்ணா, ப்ளீஸ் சங்குக்கா. ஏலோண்ணா, ஃபஸ்ட்டு காலேஜ் முடி. சொல்ல சரி சரி, இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வரேன். ஐ மீன்ஸ் நீயும் வையனும் வீட்டுக்கு வாங்க, நான் பேசி என்னென்னு பார்க்குறேன். தேங்க்யூ ஜங்குக். சார்ன்னு சொல்லி அவனா கேட்டால் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஜங்குக் சார்ன்னு சொல்லிட்டு அவள் சின்ன போ பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லி சிட்டு போடா. ஜங்குக் வந்து குழந்த இதுக்கு வி நம்பர் வேணுமா ஐயோன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஸ்டாஃப் ரூம் போயிட்டான். ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்குது. ஜங்குக் என்னது இது லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அம்மா தான் எழுதியிருக்காங்க. டேய், என்னடா பிரச்சனை? பையன் அவ்வளோ கோவமாக இருக்கா? நீ என்ன பண்ணியிருப்பா, அதுதான் அவள் அவ்வளோ கோவமாக இருக்கா. நீ அப்பா வந்து ஃப்ரீயாக கால் பண்ண சொல்லி போட்டிருக்கு. இவனும் என்னடா எல்லாரும் அவள் கோவம் நம்ம தான் ஏதோ ரீசன் படியே பண்ணுறாங்கன்னு ஜங்குக்கு வந்துட்டு கால் பண்ணுறான் அவங்க அக்காவுக்கு, தட் மீன்ஸ் உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அம்மா எடுத்துகிட்டு என்னடா ஃப்ரீயாக இருக்கியா? சொல்லுக்கா. என்னடா பிரச்சனை? அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ணாமல் கோவமாலாம் இருக்க மாட்டாடா அக்கா. டே, அவன் பொண்டாட்டிடா. ஆமாம், அதுக்குண்ணா நார்மலாக நான் லன்ச் பண்ணலான்னு சொன்னேன். ஏம்மா ஜங்கு லன்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு அவளே பண்ணிட்டு கொண்டு வருவான். அவனுக்கு இன்னைக்கு லேட்டாக ஏஞ்சா, இது பண்ண சொன்னா சோம்பேறி பாடி இது பண்ணா, கோவப்படுறா. என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என்ன சமைச்ச? சாம்பார். அக்கா? என்ன அக்கா? இன்றைக்கி ஃப்ரைடே, சாம்பார் தான். சிப்பேன் சொல்லி ஜங்குக்கு ஃபோன் வச்சிட்டான். ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறான், நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மண்டேக்குள்ளே ஒன்றும் வரலை அவனுக்கு. வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கோவமாக இருக்கா. நம்ம எதுவுமே வாண்டடாக பண்ணலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த மாதிரி அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ஜங்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டான் வீட்டுக்கு, ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் லூனா கூட 1 மணிக்கா வரீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, லூனா ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவா, சும்மா தான் ஆண்டி. சும்மா தான். அப்பப்போ வர, நீ எப்போ கூட வரையா வீட்டுக்கு? லேட்டாக கூட்டின்னு வர ஆண்டி. சும்மா வெளியே சுற்றிட்டு வரோம் ஆண்டி. சுற்றிட்டு வாங்க. போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, காஃபி பண்ணி வைக்கிறேன். ஆண்டின்னு சொல்லிட்டு நீங்களும் லூனாவை வந்து போய் ஹேண்ட் வாஷ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரீங்க. லூனா வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வரா. லூனா வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு வரான். ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்கு சொல்லு லூனா. நம்பர். அட கேடியே. என்ன கேடி? நம்பர் ப்ளீஸ்ப்பா. தரேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் ரூம் போனான். ரூம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு அவ்வளோ நின்றுருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, வயன் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவன் கூப்பிட்றான், வயன்ன்றான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. பார்த்துட்டு லாஸ்ட்டாக வயன் கொடுங்குன்றான். நீங்கள் திரும்பி பார்த்து முடிக்கிறீங்க. என்ன 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 சொன்ன? வயன் கொடுங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் அப்படி சொல்லாதுன்ட்டு. சொல்லுவேன், வயன்னு சொன்னால் ரியாக்ட் பண்ண மாட்டேறா. வயன் கொடுங்க சொன்னால் தான் ரியாக்ட் பண்ணுற சொல்லிட்டு நீங்கள் போய் ஹேர் ட்ரையர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்கு கொஞ்சம் பின்னாடி ஹக் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு கையை எடுனேன். என்னடி நான் என்னடி பண்ணேன்? இவ்வளோ கோவப்படுற?
ஜங்குக் கையெடு. வயன் ஜங்குக் கையெடு, டென்ஷன் ஆகிடுவேன். ஜங்குக் கையை எடுத்துட்டான். நீங்கள் இதாகிட்டு கீழே போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து காஃபி கொடுத்துட்டு குடின்னு சொல்ல நீங்களும் குடிச்சிட்ருக்கீங்க. லூனாவும் நீங்களும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அந்த இன்னொரு சோஃபாவில் போய் உட்காந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து தனியாக உட்காந்துட்டீங்க. லூனா ஜங்குக் வந்து ஒன்றா தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு இந்தா நம்பர்னு சொல்லிட்டு லூனா காட்ட. லூனா வந்து அந்த நம்பர் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கா ஃபோனில். நீங்கள் பாட்டு லூனா பார்த்துட்டு என்ன நம்பர் தயாங்குது. ஏய் இவனே இப்படி இருந்தால் அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு எப்படி இருப்பாங்க? அதை நம்பி வேறு நீ நம்பர் வாங்குற பார்த்தியா வயன்? இதுவே இப்படி பொடிக்கையாக இருக்குது. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பொடிக்க தானே இருக்கும். உனக்கு தான் தெரியும் இல்லடி. அவர்ச்சி அவன் நல்லவர் தான். ஆனால் இது ஃப்ரெண்ட்னால கொஞ்சம் நம்மள யோசிக்கிறேன். ஜங்குங்களை பார்த்துட்டு முறைக்கிறான். ஏன்டா இப்படி பண்ணுறான்ட்டு. நீங்கள் பார்த்து கழுவி 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 ஊற்றுறீங்க ஜங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை. ஜங்குக்கு வந்து பார்க்குறான்னு எதுவும் சொல்ல முடியல அவனால். சொன்னால் பிரச்சனைனா பெருசாகும்னு சொல்லிட்டு அவனும் வாயை மட்டும் உட்காந்துட்ருக்கான். இந்த மாதிரி நீங்கள் நைட் லூனா வந்து அப்பா கிளம்பிட்டா. அப்போ நைட் வந்து நீங்களும் உங்கள் அப்பா அம்மா லூனா லூனா இல்லை ஜங்குக் அம்மா உங்கள் பாட்டி ஜங்குக்கோடைய அம்மா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் பாட்டு சாப்பிட்றீங்க. யாரு கூட என்ன கேட்டா என்ன இந்தா சொல்லிட்டு இப்படி தான் பேசுகிறீங்க. யாருக்கும் ஒன்றும் புரியலன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு ஜங்குக்கு தான் வந்து பண்ணியிருக்கான்ட்டு. உங்கள் பாட்டி வந்து ஜங்குக் பார்த்துட்டு ஜங்குக் சொல்லுமா என்னடா பண்ண? இது என்னடா வம்பாயிடுச்சு. அவள் கோமான்னு தான் எல்லோரும் என் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணன்றீங்க. நான் எதுவும் பண்ணலம்மா. உன்னை நம்ப முடியாது ஜங்குக். அம்மா சரி 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 என்னன்னு கேளு, நான் சால்வ் பண்ணிவிடு. இல்லைனா இந்த மூஞ்சை பார்க்க முடியல வயனை. பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இது பண்ணிட்டான். நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு கொடுத்துட்டு மேலே ஓட்டிட்டீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். ஜங்குக்கு பார்த்துட்டு வயன் நீங்கள் கண்டுக்கவே இல்லையே, உட்காந்து ஏதோ வெப்சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வயன்ன்றான். நீங்கள் கண்டுக்கவே இல்லையே. பார்த்தா அதில் உட்காந்துட்டு இந்த பிஸ்னஸ் ப்ரப்போஸில் தான் பார்க்குறீங்க. வயன் என்ன எதுக்குடி கோவம் தெரியாதா? எதுக்குடி தெரியாதா? தெரியாதனால தாண்டி கேட்குறேன். தெரியலனா அப்படி எடுக்கு. தெரிய வேணாம். இப்போ எது கோவப்படுற? ஏன் வாய், ஏன் உடம்பு, ஏன் ஃபீலிங்ஸ் நான் கோவப்படுறேன். உனக்கு என்ன பிரச்சனையா? அட நான் புருஷன் கொஞ்சம் மரியாதை தாடி. கொடுக்க முடியாதுடா. திரும்பிட்டீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்களை வந்து அப்படியே கிராப் பண்ணி அப்படியே இழுக்கிறான் அவங்க கால் வச்சு. இப்போ நீங்கள் அவனுடைய லேபில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுற பொண்டாட்டி? அப்படி பேசாத. சரி என்ன பிரச்சனை சொல்லு. தெரியாதா? சத்தியமா ஏமா சத்தியமா பாட்டு வேணா சத்தம் போடாத. சரி ஏமா சத்தியமா தெரியாதுடி எனக்கு. அப்படியே இருக்கட்டும், தெரியாமல் இருக்கட்டும். சத்தியமான காண்ட எத்துற வயன். ஜங்குக் இப்படி பேசினா எனக்கும் செம காண்ட ஒரு ஜங்குக். சரி சரி இப்போ சொல் என்ன பிரச்சனை? நாளைக்கு என்ன பண்ண நைட் என்ன பண்ண? காலேஜ்லேருந்து வந்தேன். வந்து சாப்பிட்டு தூங்கினேன். டேய் மூஞ்சிலே குத்துவேன். என்னடி போய் சொன்ன? மூஞ்சிலே குத்துவேன். என்னடி எந்த ஸ்டேட்டில் வந்த வீட்டுக்கு? எந்த ஸ்டேட்டில் வந்தேன்? ஸ்டேட்லலாம் வரலடி, கேபில் வந்தேன்டி. இந்த மொக்கட்டெல்லாம் பேசாத ஜங்குக். சரி என்ன இப்போது? நான் எத்தனை வாட்டி சொன்னேன் குடிக்காதன்னு திருப்பி குடிச்சிட்டு வர பார்த்தியா நீ? வயன் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருந்தேன் வயன், அதனால தான் குடித்தேன். ஜங்குக் I don't care if you went with friends or someone else. I don't care of it.
இப்போ எதுக்கு இங்கிலீஷ் பேசுகிற? நான் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லு. அது இல்லாமல் கிளாஸில் நான் திட்டுற ஆ என்ன நினச்சிட்ருக்க? வா டென்ஷன் நேரத்தில் ஜங்கோ போயிடு. வயன்மா என்ன வயன்மா ஃபொயம்மா? பிபியில் இருக்கேன், வெறுப்பேத்தாத. வயன் ஜங்குக்கு பிபியில் இருக்கேன். அது இல்லாமல் டெய்லி நான் சொல்கிறேன், அந்த 3 buttons 2 buttons எல்லாம் போட்டான்டா. இந்த 3 buttons அவுத்து தான் சுற்றிட்டுருக்கு. எல்லாம் ஏன்னு பார்த்துட்ருக்கு. ஜங்கு பார்த்துட்டு அதை நான் எப்படி பண்ணுவேன்? நீ தாண்டா பண்ணுவ, வேணும் தானே பண்ணுற, என்னை வெறுப்பின்னு தானே பண்ணுற நீ. ஜங்கு கண்டுபிடல, ஏன்டா விளாதுங்க கோவப்படுற மாதிரி தான் பார்க்குறான். அவன் எதுவும் சொல்ல முடியல அவனால். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பேசினா, ஆமாம் நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கும் சண்டை போடுவீங்க. ஜங்குக்கு எதுவும் புரிஞ்சிச்சு. அவன் வந்துட்டு சரிம்மா தூங்குமான்னு சொல்லிட்டு உங்களை வந்து தூங்க வச்சிட்டான். நீங்கள் தூங்கிட்டீங்க. அப்போ ஜங்கு வந்து அப்படி கிராப் பண்ணி புடிச்சிட்டான். நீங்கள் தூங்கினா தெரியல உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்ட்டு. நீங்களும் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்து ஜங்குக்கோடைய செஸ்ட்டு கிட்டே பார்த்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஏஞ்சிட்டியா? உன்னை யார் எனக்கு கட்டிப்பிடிக்க சொன்னா? ஏன்டி பண்ணக்கூடாது என் பொண்டாட்டிய? உன்னை யாரை கட்டி பிடிச்சி தூங்க சொன்னா? கரெக்ட் தான், என் தப்பு தான். என் தப்பு தான், கட்டி பிடிச்சி தூங்கினது என் தப்பு தான். ஓகேவா? தள்ளுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீ வரையா நான் அப்பா கூட போட்டுமா? என்ன பண்ண இப்படி கேட்குறேன்? நான் வரேன். அப்போ ரெடியாகிட்ட படுதேசின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. இவன் வந்து என்ன மரியாதையே வர மாட்டேங்குது, மரியாதை ரொம்ப கம்மியாகுது போலன்னு பாட்டு பார்க்குறான். ஆனால் எதுவும் சொல்லலை. சார் என்ன சொன்னேன் சொல்லலாம், சார் செத்துட்டாரு. அதனால் சார் வாயை மூட்டை பொத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கும் நீங்களும் காலேஜ் போயிட்டீங்க. நீங்கள் கோமாக இருக்கீங்கன்னு ஜங்குக்கு தெரிஞ்சதுனால வந்து இந்த 4 பட்டன் 3 பட்டன் வச்சுருக்கதா 2 பட்டன் போட்டான். அப்பா இல்லைன்னா செத்தான் சார். நான் அவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கல, நீ எல்லாம் எவ்வளோ இதுவாக இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் சமயம் சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்தாங்கம்மா நண்பாடி நீட்டாக ட்ரெஸ் போட்டு வந்துட்டாரு சார் இன்னைக்கு. நீங்கள் பார்க்குறீங்கன்னா எதுவும் சொல்லலை. வயன் என்ன லூனா இந்த ஐசன் வச்சுக்காத. சரிடி என்னடி நேற்று நான் ஜங்குக்கிட்ட பேசினேன்னு தெரியுமா? என்ன ஜங்குக்கா? வி நான் வீன்னு சொல்ல உனக்கு ஜங்குக்கு தானே கேட்குது. சொல்லுடே. வீ கூட பேச தெரியுமா? என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா? இந்த சண்டே வெளியே போகலான்னு சொன்னான். உண்மையாவா? அம்மா நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துங்கிட்டீங்க. என்னடி இன்னும் சீரியஸ் சொல்லிகிட்ருக்கேன்? நீ சீரியஸாக சொல்லி சொல்லாமல் போ. ஐ டோன்ட் கேர். வயனா என்ன வயனா? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வயன் அவ்வளோ முழு நான் திரும்பிட்டா. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுடி. இல்லை சொல்ல சொல்லுடி. அவளும் சொல்கிறேன் என்ன பேசணும், இதெல்லாம் பேசணும் தெரியுமா, அழகாக இருந்துச்சு தெரியுமா அன்பா நீங்கள் பேசுகிறாவ. நீங்கள் பார்த்துட்டேன் ஆமாவா அப்படியோ அன்பா நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வந்து ஜங்குக்கும் அவங்க கிளாஸுக்கு போகிறான். ஒரு பீரியட் டைம் அப்போ தான் வந்திருப்பான். வந்துட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். நம்ம ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. யார் சரி போனீங்களோ அவங்க நேம் கொடுங்க. எல்லோரும் வந்து ஓ கல்ச்சுரல்ஸ் கத்துறாங்க. ஜங்க் வந்துட்டு கத்தாதீங்க, இப்போ நீங்கள் கத்துனீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. சார் ஆல்ரெடி இது நாங்கள்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்டு இது பண்ணி தான் இது பண்ணோம். பிரின்ஸிபலாலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் ஏதோ பேசி இது பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்துட்டு சார்ன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சைலண்ட்டாக எல்லாம் கரெக்டாக பண்ணால் நல்லா நடக்கும். இல்லைனா எனக்கு தெரியாது இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் தெரியாது கூடிக்கோட சொல்ல மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக மர்மல் பண்ணுறீங்க. சக்குக்கு அந்த மர்மல் வந்து அந்த உங்கள் வாய்ஸ் லிப்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டான். வந்துட்டு
ஏன்டி என்பது தான் பார்க்கலாம், நீங்கள் கண்டுக்கவே இல்லையே. போட பைச்சக்கோரன் மாதிரி திரும்பிட்டீங்க. லூனா பார்த்துட்டு எதுக்கு பையன்? ஒன்றும் இல்லை. நீ மாற மாட்ட, நீ மாறவே மாட்ட. இப்போ நான் தான் மாறணுமா? நீ யாரும் மாற வேணாமா? சரிடி சரிடி, நான் எதுவும் சொல்லலடி சொல்லிட்டு அவளும் போயிட்டா. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஜங்குக்கு வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க பிக்கப் பண்ண. நீங்களே வந்து எதுவும் பேச ஏறிட்டீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உங்களுக்கு எதுவும் கையில் ஒன்று தரான். நீங்கள் என்னென்னு பாடி பார்க்குறீங்க, வாங்கி கொண்டு பாடி சிக்னல் தர. நீங்களும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்து உள்ள ஹாட் சாக்லேட்டு, ஸ்டேஷ்னரி நாப்கின்ஸ். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எதுக்குது? இப்போ நீ வீட்டுக்கு போனால் இது எப்படியோ கேட்க தான் போகிற. அதுதான் நான் ஏன் கேட்கணும்? போடி. நீங்கள் பார்த்துட்டு என்ன பொடின்ற? நான் அந்த பொடின்னு சொல்ல, நார்மலாக பொடின்னு. என்ன ஜங்குக் பொழு? ஓகே, நான் எதுவும் சொல்லலை அன்பா. ஜங்குக்கும் வண்டி ஏற்றுன்னு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட அப்படின்ட்டு வீட்டில் விட்டுட்டான். விட்டுட்டு நான் வெளியே போகணும். போ, குடிச்சிட்டு வா, ஓகேவா வயன்? சரி சரி, நான் எதுவும் சொல்லலை. போ போ. நீங்களும் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரீங்க. பார்த்தா சொன்ன மாதிரி எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் நீங்கள் டென்ஷனாக இருந்துருப்பீங்க. ஹைட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வயன் என்னம்மா என்னடி ஆச்சு? வயிறு வலிக்குது. பீரியட்ஸா? ஆமாம், அந்த கர்மம் தான். சரி சரி, என்ன சரி சரி? ஒன்றும் இல்லைடி, என் தம்பி சொன்னான் அது பீரியட்ஸ் ஆகிருக்கும், போயிட்டு ஒரு சூப் என்ன பண்ணிட்டு எடுத்துன்னு போய் பொண்டாட்டிக்குன்னு சொன்னான். அதுதான். அம்மா நான் இப்படி சொன்னேன், புருஷன் சொன்னால் நான் எடுத்துன்னு வந்தேன். சொன்னானா கொடுத்துட்டு போ சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஜங்கு கூட ½ அன் ஹவருக்குமா வரான். பார்த்தா ஒரு பெரிய டெடி பேட் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் பார்த்துட்டு ஏன்னா அது இது பொண்டாட்டி சாரி, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், ஐ ப்ராமிஸ். ஜங்குக் சரி, குடித்தாலும் கொஞ்சமாக குடிக்கிறேன். இந்த மாதிரி ஓவர் டோஸ் அளவு குடிக்க மாட்டேன். ஏதோ பண்ணி தொலைன்பா. நீங்கள் வந்து திருப்பி ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரான். நீங்கள் அதுக்குள்ளே பார்க்கணுமே, மூட் ஸ்விங் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அது தழுவ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்கு பார்த்துட்டு ஏன்டி அழுவுற? என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. ஜங்கு பார்த்துட்டு நான் எங்கடி உன்னை ஏமாத்துறேன்? நீ என்னை ஏமாத்துற, நீ தெரியும் நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. ஜங்கு பார்த்துட்டு வயன் நான் ஏமா உன்னை ஏமாற்ற போகிறேன்? ஆமாம், கல்யாணம் ஆகும்போது நீ அந்த பொண்ணு கூட பேசினல. எந்த பொண்ணு கூட? அந்த பொண்ணு கூடன்னு சொல்ல ஜங்குக்கு யோசிச்சு அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டி, நீ ஏதோ பேசுனேன்னு சொல்லிட்டேன் அழுவுடிங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு இது மாதிரி கண்டுக்காம போயிட்டான் அவன். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் இப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து லைட்டாக காம் ஆவீங்க. அதனால அவன் போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு இவனுக்கு என் மேலே பாசம் இல்லை, அதை எனக்கு கண்டுக்காமல் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் அழுக. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி பண்ணுற? ஜங்கு பார்த்துட்டு அக்கா விடுக்கா, அது அவ்வளோதானே, அவள் அவ்வளோதானே, எப்போ தான் அழுவாள் அவ்வளோதானே, விடு. கரெக்டு தான் சொல்லிட்டு இதாவது ஆஃப்டர் உங்கள் பீரியட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ லைட்டாக நார்மலாக இருக்கீங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு பையன்மா சொல்லு ஜங்கு, இப்போ ஓகேவா? ஓகே. உனக்கு பீரியட்ஸ் தான் 3 நாள் தான், ஆனால் எனக்கு டென்ஷனு அந்த மூட் ஸ்விங்கு நியர்லி 1 வீக்கு. என் தாங்க மாட்டியா? உன்னை தாங்க என்னம்மா, நல்லா தாங்க வேணே. தாங்கு தான் ஆகணும் ப்ரொஃபஸர்.
நிறையா சொன்ன ப்ரொஃபஸர்னு கூப்பிடாதன்ட்டு. ப்ரொஃபஸர், கேன் ஐ கெட் தட் வாட்டர்? வயன் அம்மா ஜங்கு உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு சொல்லுவியாடி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவேன். அம்மா ஜங்கு உங்களுக்கு கிஸ் பண்ணுறேன், நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இந்த பதில் உங்கள் லைஃப் ஜாலியாக போகுது. இப்போ ஆஃப்டர் ஒரு 2 months ஆகுமா நீங்கள் வந்து காலேஜ் என்டர் ஆகிறீங்க. பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் பசங்களை பார்த்துட்டு இவன் தாண்டி என்பாடி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு நாடா பண்ணன்பாடி நீங்கள் கிளாஸ் உட்காடுறீங்க. அப்போ உங்கள் முன்னாடி ஒரு 2-3 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க திரும்பிட்டு வயன் என்ன ரியா, உன் ஃபோன் பார்த்தியா? என் ஃபோனுக்கு என்ன ஆச்சுன்னா தானே இருக்குது. உன் ஃபோனாக தான் இருக்குது. மெசேஜ் பார்த்தியா? காலேஜ் குரூப் பார்த்தியா? இல்லையே என்பாரு எனக்கு தலையாட்டுறீங்க. போய் பாரு. நீங்கள் என்ன போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு உங்கள் ஃபோட்டோ தான். கீழே வந்து மெசேஜ் கேப்ஷனில் வந்து காலேஜ் டீச்சர் ஹேவிங் அஃபேர் வித் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு வார்த்தை தப்பாக போட்டிருக்காங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, 2 பேரோட வீட்டுக்கு போகிறது எல்லாமே இருக்குது. ஒரு வாரம் ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணியிருப்பான் ரோட்டில், அதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கித்தெல்லாம் யார்ட்டா இது பண்ணான்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, யார் பண்ணான்னு எதுவும் தெரில. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக்குள்ளே என்டர் ஆகிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பயும் குசுன்னு பேசுகிறாங்க. ஜங்குக்கு சமக்கம் வந்துச்சு. ஜங்குக்கு வந்துட்டு கையில் வந்து ஒரு புக் வச்சுருப்பான், டப்புன்னு வைக்கிறான். எல்லோரும் பயந்துட்டாங்க. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? சார், எல்லோரும் இந்த ஃபோன் எடுத்து உங்கள் பேக்கில் வைங்க, இல்லைன்னா அவ்வளோதான், டஸ்ட்பினில் தான் இருக்கும் அந்த ஃபோன். எல்லோரும் எடுத்து ஃபோன் வந்து பேக்கில் வச்சுட்டாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு ஏன் படிக்கணும்னு ஆசை இல்லையா? ரூமர் தான் அவ்வளோ பிடிக்குமோ? இன்னும் சைலண்டாக இருக்காங்க. பார்த்துட்டு ரியா சார், ஸ்டாண்டப் சார், give me your phone. Sir, I said you to give your phone. அவளே ஃபோன் எடுத்து கொடுக்குறா. ஜங்கு பார்த்து பாஸ்வேர்டு என்ன? சார் எதுக்கு சார்? பாஸ்வேர்டுன்னு கேட்டேன். அவளும் பாஸ்வேர்டு சொல்கிறா. ஜங்குக்கு டைப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அவளுடைய இன்ஸ்டாகிராம் போனால் வந்து எதுவும் இல்லை, நார்மல் தான் இருக்குது. அப்புறமா ஸ்விட்ச் அக்கௌண்ட் போகிறான். பார்த்து இன்னொன்று அக்கௌண்ட் இருக்குது. அதில் பார்த்தா அவள் தான் லீக் பண்ணியிருக்கா போல். வாட் இஸ் திஸ் லூனா? வாட் இஸ் திஸ் ரியா? இஸ் த பிஹேவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் சார், நீங்கள் அக்செப்ட் பண்ணலீங்க சார். ஐ செட் ஐ காண்ட். நான் சொன்னேன் அவ்வளோ ஐம் டேக்கன்னு சொல்லிட்டேன்ல. அதுதான் ஸ்டூடெண்ட்க்கு தான் அஃபேர் வச்சுருக்கீங்க சார். ரியா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன சார் மைண்ட் வேர்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்க்கு அஃபேர் வச்சுருக்கீங்க. என்ன இந்த வயன் தானே? அவங்க நான் அதில் தான் இருக்கேன். என் கூட இருக்க என்ன சார் உங்கள் பிரச்சனை? ரியா, டோன்ட் டாக் நான்சென்ஸ் சார் சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்து தான் பார்க்குறீங்க. எதுவும் நீங்கள் ரியாக்ட் எதுவும் பண்ணல. சண்டை போடணுமா போட்டுக்கோங்கன்னு பாட்டு தான் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்போ ஜங்குக்கு வந்துட்டு எவ்ரி ஒன் கம் டு த ஆடியோட்டோரியம்னு சொல்லிட்டு போயிட்டான். இல்லைங்களா என்னடா பண்ண போகிறான் இவன், ரூமை நிறுத்தாமல் ஏதோ பண்ணலான்னு பாட்டு பார்க்குறீங்க. பார்த்து ஆடியோட்டோரியம் வந்து எல்லாம் காலேஜில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சியன் ஜங்குக் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரூமர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம இருக்க சான்சஸ் இல்லை. ஓகே, நான் அந்த ரூமை ரன் பண்ணுறேன் இங்கே. ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பிகம் அ நான்சென்ஸ் ஃபார் த ஸ்கூல், ஃபார் த காலேஜ். ஓகே சொல்லிடுறேன். வயன் நீங்கள் பார்த்துட்டேன் மேலோ நீங்கள் பார்த்துட்டேன்றீங்க. மேலே வாடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இழுத்துன்னு வந்துட்டான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ எதுக்குடா என்னடா பண்ணேன்னு பாரு பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு யூனோ ஹூஷி ஒரு பையன் வந்துட்டு வயன் சார்
ம் உங்களுக்கும் என்ன தெரியும்? எனக்கு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொரு வந்து அஃபேர்னு சொல்லி கத்த எங்கே பார்த்துட்டு ஷட்டா. ஷீஸ் மை வைஃப், ஷீஸ் மிஸ் ஜியான், மிஸ் ஜங்குக். அவன் நான் பார்த்துட்டு நாங்கள் நம்ப மட்டும் கத்துறாங்க யாரோ அப்படின்னா. நீங்கள் நம்பணுமோ நம்ப வேணுமோ அது உங்கள் கடை தான் இருக்குது. பட் இட்ஸ் த ட்ரூத். அவள் என்னோடய அக்கா பொண்ணு தான், நான் அவங்க தாய் மாமா தான். நாங்கள் கல்யாணம் பண்ணி நியர்லி 3 years ஆக போகுது. சார் அதான் காலேஜ்னு படிக்க சொல்கிறதோ இது. அவள் காலேஜ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறா. நான் கொடுக்கா நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம்ல சார். அண்ணா ஆமாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். ஷீஸ் மை வைஃப். அதனால் இது பிரின்சிபல் சாருக்கே தெரியும். இந்தமாதிரி இந்த அன்வான்ட் ரூமர்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஷவுட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டோம். அரியா பார்த்துட்டு யூ கோன் வித் த பிரின்சிபல். சார் ஐ செட் கோன் வித் த பிரின்சிபல் இஸ் காலிங் யூன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் வெளியே நீங்கள் எல்லோரும் பாடேன். இத்தனை நாள் நைஸாக இருந்துட்டு ஜங்குக் சார் வைஃபான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதுதான். ஜங்குக் உங்களை பார்த்துட்டு வயன் போடலாமா? போகலாம். அப்போல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் ஜோடி, அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு கத்த 2 பேரும் சிரிச்சிட்டே போகிறாங்க. ஆஃப்டர் ஒரு 2 to 3 years ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு அப்படியாம்மா உண்மையாவா? ஆமாம் ஜிஷி. அம்மா அப்பா அப்படியே கூட்டின்னு வந்தார் உன் எல்லாரும் முன்னாடி. பாத்தியா அப்போ கூட நீ அப்பா கூட சண்டை தானே போட்ட. நான் எங்கிட்ட சண்டை போட்டேன்? முன்னாடி அப்பா அவ்வளோண்டு தானே குடித்தார், அதுக்கு சண்டை போத்தல. அடியே உனக்கு கதை சொன்னால் உங்கள் அப்பாவை திட்டது மாதிரி மண்டை அடிச்சா? பேன்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு அட தங்க பிள்ளைக்கு நான் திட்டின கோவம் வருதா? அந்த பையன் எப்படி ஒன்று திட்டலாம்? ஆமாம் பாரேன் திட்டுச்சு பாரேன். சரி இப்போ வந்து அப்பா பொண்ணு வந்து ஜாலியாக கம்பெனி வச்சு இவங்களை வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கற்றுட்டீங்க. பார்த்து நீங்கள் வந்து செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அப்போ வந்துட்டு மாமாமா கத்தாத, உள்ள தம்பி இருக்கான், தம்பிக்கு என்ன அடிப்பட்டுச்சுன்னா அப்போ உனக்கும் அப்பன் பார்த்து பிரச்சனை கவலை, உன் தம்பி பார்த்து கவலை, அம்மாவுக்கு என்ன ஆகுது மட்டும் கவலை இல்லை. இருக்கு அண்ணா, தம்பி அப்பா முக்கியம் இல்லை சொல்ல. நீங்கள் வந்து சக்கலிக்க வைக்கிறீங்க வந்துட்டு அம்மா அம்மா விடுமான்னு சொல்கிறா. ஓகே ஹாப்பி என்டிங். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் 51 சப்ஸ்கிரைபர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் 100. ஓகேவா? உங்களுக்கு எஃப்எஃப் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்க்கும்போது அப்பப்போ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் 50 வந்து நினச்சிப்பேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. லைக் வீடியோ அப்பப்போ தான் போடுறேன். தேங்க்ஸ். அண்ணா கூட ஒரு ரெக்கார்டிங்க்கு டைம் ஆகும்ல, எடிட்டிங் பண்ணி இது பண்ணுறது பிரச்சனை நிறையவே இருக்குது. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலான்னு தெரியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் இஸ் முக்கியம். அப்புறமா நான் யோசிக்கிறேன், நிறைய சேனல்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு கூப்பிடுறாங்களா, அதுக்கு நம்மளாம் என்ன வைக்கலாமான்னு யோசிக்கிறேன்ப்பா. என் பேர் லூனா, உங்களுக்கு என்ன வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். யோசிச்சு எனக்கு வேணா ஐடியா சொல்கிறீங்களா கமெண்ட்ஸில்? அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன ஒன் ஷாட் போடலாம், இல்லைனா எஃப்எஃப் என்ன ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஓகேவா? பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். 안녕하세요. 감사합니다.